ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரிசீவபிள் டேலி ரிலேட்டடாக பார்த்துட்டு இருந்தோம், ப்ளஸ் ஜிஎஸ்டியில் இருக்க ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எம்எஸ்எம்இனா என்ன, அது எதுக்காக எடுக்கிறோம், அதோட எலிஜிபிலிட்டி என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா வாட் இஸ் எம்எஸ்எம்இ, அதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், எம்எஸ்எம்இன்றது அஸ் யூஷுவல் வி ஆர் ஆல் நோ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் செய்யற நிறுவனங்களை தான் நம்ம எம்எஸ்எம்இல கொண்டு வருவோம். ஸோ இந்த எம்எஸ்எம்இ சிறு குறு அண்ட் நடுத்தரம் இதை எப்படி சார் அலோகேட் பண்றாங்க அப்படின்னு கேட்கிறப்போ, ஸோ ஃபர்ஸ்ட் திங், மைக்ரோ என்டர்பிரைசஸ் பொறுத்த மட்டும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த சென்ஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நான் பாக்கு மட்டையில செய்யற பிளேட் செய்யற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன்றப்போ அதுக்கு தேவைப்படுற மிஷினரி பிளஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் மிஷினரிஸ் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 1 crore இருக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல அப் டு 5 crores வரையும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டர்ன் ஓவர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் ஒரு மைக்ரோ என்டர்பிரைசஸ், அதாவது சிறு தொழில சார்ந்த ஒரு கம்பெனியா இருப்பேன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் என்டர்பிரைசஸ் இன் த சென்ஸ் 10 கோடி வரை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஆர் எல்ஸ் ஒரு சின்ன மினரல் வாட்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 10 crores இருக்கும். ஏன்னா அந்த பியூரிஃபைங் மிஷின்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், பிளஸ் கூல் ட்ரிங்க்ஸ் ஃபில் பண்ற மிஷின்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளவு நான் 10 crore வரையும் பண்ணிருக்கணும், ஆர் எல்ஸ் என்னோட டர்ன் ஓவர் 50 crores வரையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா 50 crores வரை இருக்கு அப்படின்றப்ப என்னோட கன்சர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் என்டர்பிரைசஸ்ல ரெஜிஸ்டர் ஆகும். தென் ஃபைனலி மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ மீடியம் என்டர்பிரைசஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியல் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிளான்ட் அண்ட் மிஷினரி 50 crores இருக்கணும், ஆர் எல்ஸ் 250 crores டர்ன் ஓவர் இருக்கணும். ஸோ இதுல ஏன் இந்த ஒரு டேட் 1/6/2020 கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா 1/6/2020 இருந்து தான் 250 crores இருக்கும். அதுக்கு முன்னாடி 50 crores இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 25 crores இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே அது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் என்டர்பிரைசஸ் வந்துடும். ஆன் 1/6/2020 ஆன்வர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 crores அதை சேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, சோ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்னா என்ன, பிளஸ் அதோட எலிஜிபிலிட்டி எப்படி அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம வருவோன்றதை நம்ம டிஃபைன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆஃப்டர் தென் எப்பயுமே நமக்கு கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குன்னா ஒரு ஆக்ட் இருக்குன்றப்போ அதை என்ஹான்ஸ் பண்ணி அதை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆன் 16th June 2006 வந்து பாத்தீங்கன்னா தி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2006 நம்பர் 27 of 2006 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட் ப்ராடக்ட் பண்றாங்க. அண்டர் வந்து பாத்தீங்கன்னா கெஜெட்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து போஸ்ட் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இதுவரையும் பார்த்தோம் இல்லைங்களா, மைக்ரோ ஸ்மால் மீடியம். ஸோ இவங்களை பூரா ஒரு டெஃபனிஷன் வச்சு நம்ம டிக்ளேர் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த டெஃபனிஷன் டிக்ளரேஷன் இவங்க தான் அதை டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆக்ட்ல 2006 இருந்து எம்எஸ்எம்இ ஆக்ட் என்ஹான்ஸ் ஆகுது. ஆஃப்டர் தென் என்ஹான்ஸ் ஆனவொன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராபப்லி ஒரு ஆக்ட் என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நமக்கு என்ன தெரியணும், அந்த ஆக்ட்ல என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு, என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா செக்ஷன் 43BH சொல்லிட்டு இன்கம் டாக்ஸ்ல ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எம்எஸ்எம்இ ஆக்ட் செக்ஷன் 15 டிபெண்ட் பண்ணி வரும். ஸோ அது மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எம்எஸ்எம்இ ஆக்ட் 2006 பொறுத்த மட்டும் 1 to 6 சாப்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கொடுத்திருக்கேன் preliminary chapter 1, chapter 2, chapter 3 and chapter 4, 5 and 6. So chapter 1 பொறுத்த மட்டும் preliminary, chapter 2 பொறுத்த மட்டும் நேஷனல் போர்ட் ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸோட இது இருக்கு இல்லைங்களா, அவங்களோட போர்டு என்னன்றது கொண்டு கிளாசிபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. Then classification of enterprises advisory committee and memorandum of micro and small medium enterprises. Then fourth one, measures for promotion, development and enhancement of competitiveness of micro small and medium enterprises. And chapter 5, delayed payments. So நம்ம MSME ல 43BH பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து chapter 5ல வரும், section 15ல இருக்கும். ஸோ அது மாதிரி chapter 6ல வந்து miscellaneous. ஸோ இந்த மாதிரி 6 சாப்டர் 32 செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுல இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டணும் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் அதுக்கான பேஜ். ஸோ வெப் பேஜ் இதுதான். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 சாப்டர் இருக்கும். 6 சாப்டர்லயும் ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒவ்வொரு ஆக்ட் என்ஹான்ஸ் ஆகும், செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா செக்ஷன் 15 லேட் லயபிலிட்டி ஆஃப்
பையர் டு மேக் பேமெண்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷன் எதை எதை ஃபெச் பண்ணுது அப்படின்ற டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கும். So where any supplies any goods or renters any services to any buyer, the buyer shall make the payment therefore on before the date agreed upon between him and the supplier in writing, or where there is no agreement in this because before the appointed date அப்படின்றத கொடுத்துட்டு provided that no case period agreement upon between the supplier and the buyer in writing shall exceed 45 days from the day of acceptance or the day of deemed acceptance. So the 45 days 43 days இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் அதுக்கான செக்ஷன் 15 உண்டான ரூல்ஸ். ஐ மீன் அதோட எக்ஸ்பென்ஷன் இதுதான் அதோட என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்ஸுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்குள்ளேயும் ஒரு சில செக்ஷன்ஸ் இருக்கும். அந்த செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 15ன்றது liability of buyer to make a payment. அதே மாதிரி செக்ஷன் 16ன்றது date from which and rate at which interest is payable அப்படின்றது செக்ஷன் 15. ஸோ 43 daysல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அப்படி 45 டேஸ்க்குள்ள நம்ம பேமெண்ட் கொடுக்கலன்றப்ப பெனால்ட்டின்றது செக்ஷன் 15ல இருந்து பொருந்தும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது பிளஸ் அதுக்கு அடுத்தது செக்ஷன் 17ல ரெக்கவரி ஆஃப் அமௌண்ட் டியூ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்குள்ளேயும் ஒரு சில செக்ஷன்ஸ் இருக்கும். அந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஓவரால் டைட்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த வெப் பேஜோட லிங்க் உங்களுக்கு கீழே பின் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ தேங்க்யூ. ஐ திங்க் ஓரளவு கொஞ்சம் எம்எஸ்எம்இனா ஆக்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் தென் அதோட செக்ஷன்ஸ் அண்ட் சாப்டர்ஸ் உங்களுக்கு என்ன, ஏன்னா இதுல செக்ஷன்ஸ் வைஸ் சாப்டர் வைஸ் இருக்குன்னா அது ரொம்ப வீடியோ எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஸோ இந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே ரெஃபர் பண்றேன். ஸோ வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன், தாராளமாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.